வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். யாச்சம் மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் தொல்லு பொம்மலாத்தா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. படிஷா மற்றும் காரியா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் கைல் எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, துமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி மற்றும் ரபா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பாரத் ரத்னா விருது 2015ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி மற்றும் வைஷ்ணவ மாதா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையும் சுதந்திரம், துணை ஜனாதிபதி பதவி மற்றும் முன்னுரை, இந்த விஷயங்களை நாம அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1901ஆம் ஆண்டு கல்கத்தால தீன்ஷா யுவாச்சா தலைமையில நடந்துச்சு. மதுசூதனன் ரே ஹிந்து தேசபக்தர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை சரத்து 239ல சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் முதல் அமைச்சர். சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. SBM வங்கியின் MD மற்றும் CEO-ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆஷிஷ் விஜயகர். எந்த ஆண்டு மேதரம் ஜாத்ரா தெலுங்கானா மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டது? 1998. T20 கிரிக்கெட்டில் வேகமாக 10,000 ரன்களை கடந்த வீரர் யார்? பாபர் ஆசாம். இந்தியா எந்த துறைக்கு 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்தது? விண்வெளி துறை. எந்த நாடு சமீபத்தில் தனது முதல் 5ஆம் தலைமுறை விமானமான கானை சோதனை செய்தது? துருக்கி. பாகிஸ்தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பாகிஸ்தான் நாட்டுடைய புது அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரி. ஆசிஃப் அலி சர்தாரி. இவர் தான் பாகிஸ்தான் நாட்டுடைய புது அதிபர். டேனியல் நோபோவோ ஈக்குவடார் நாட்டுடைய ஜனாதிபதி. ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவக்கியா நாட்டுடைய பிரதமர். ஆண்ட்ரி ரஜோலினா மடகாஸ்கர். டொனால்ட் டஸ்க் போலாந்து நாட்டுடைய பிரதமர். ஃபெலிக்ஸ் சிஷிகோடி காங்கோ. ஷெரிங் டோப்கே பூட்டான். பெர்னார்டோ அரவெலோ கூத்தாமலா நாட்டுடைய ஜனாதிபதி. அஹ்மத் அவாத் பின் முபரக் ஏமன் நாட்டுடைய பிரதமர். தாதா சாஹிப் ஃபால்கே சர்வதேச திரைப்பட விழா 2024 சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார்? சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கான் ஜெயிச்சிருக்காங்க. அது எந்த திரைப்படத்துக்காக அப்படின்னு பார்த்தா ஜவான். சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஜி வாங்கியிருக்காங்க. சிறந்த படத்திற்கான விருது ஜவான் படத்துக்கு கிடைச்சிருக்கு. வகிதா ரகுமான் தாதா சாஹிப் ஃபால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. 2024 கிராமி விருதுகளில் சிறந்த உலகளாவிய இசை நிகழ்ச்சி பிரிவில் ஃபால்குனிஷா பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. 54வது சர்வதேச திரைப்பட விழால பாரத சினிமா விருதுக்கான பங்களிப்புக்கான சிறப்பு அங்கீகாரம் மாதுரி தீக்ஷித் கிடைச்சிருக்கு. என்லெஸ் பார்டர் திரைப்படத்திற்கு இந்திய சர்வதேச திரைப்பட விழால கோல்டன் பீகாக் விருது கிடைச்சிருக்கு. 12வது தோல்வி திரைப்படம் 69வது பிலிம்பேர் விருதுகளை சிறந்த திரைப்பட விருது வாங்கியிருக்கு. இந்தியாவின் மிக நீளமான கேபிள் ஸ்ட்ரீட் பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இந்த பாலம் குஜராத்ல துவார்கா அப்படிங்கிற பகுதியில திறந்திருக்காங்க. இந்த பாலத்துடைய மொத்த நீளம் 2.2 கிலோமீட்டர். இந்த பாலம் குஜராத்ல துவாரகா அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த பாலத்துடைய பெயர் சுதர்ஷன் சேத்து அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பாலத்துடைய பழைய பேர் சிக்னேச்சர் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலம் எங்கிட்ட இருந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஓகோ டு பெட் துவாரகா தீவுல இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மல்யுத்த அகாடமி இந்திய ரயில்வே டெல்லியில திறந்து வச்சிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். கங்கையில் இருந்து பிரம்மபுத்திராவுக்கு செல்லும் மிக நீண்ட கப்பல் MV ராம்பிரசாத் பிஸ்மில். மும்பை டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு இது ஒரு பாலம். இந்த பாலம் இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம். மெய்தா ரயில் கோச் தொழிற்சாலை இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் கோச் தொழிற்சாலை. எந்த நாள்
உலக சிந்தனை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வருஷந்தோறும் பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நமது உலகம் நமது செழிப்பான எதிர்காலம். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். இந்தியாவில் முதல் ஆமை பாதுகாப்பு காப்பகத்தை அமைத்த முதல் மாநிலம் எது? உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவுடைய முதல் ஆமை காப்பகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆமை காப்பகம் எந்த நதிக்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்டா சர்ஜு சர்ஜு அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்துல தான் இந்த காப்பகம் அமைஞ்சிருக்கு. தராய் யானைகள் காப்பகம் உத்தரப்பிரதேசத்தின் 2வது யானைகள் காப்பகம். ராணிப்பூர் புலிகள் காப்பகம் உத்தரப்பிரதேசத்துடைய 4வது புலிகள் காப்பகம். உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கை டால்பின மாநில நீர்வாழ் விலங்கு அறிவிச்சிருக்காங்க. சாது டி.எஸ். வாசுவானியை கௌரவிக்கும் வகையில நவம்பர் 25ஆம் தேதியை அசைவ உணவு இல்லாத நாளா அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலம். ஃபிரோசாபாத் அப்படிங்கிற இடத்த சந்திரநகர் பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேச மாநிலம் திறந்து வச்சிருக்காங்க. ஜோதிசார் அனுபவ கேந்திரா அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? நரேந்திர மோடி ரீசனா இந்த அருங்காட்சியகத்தை ஹரியானா மாநிலத்தில் திறந்து வச்சிருக்காங்க. இந்த அருங்காட்சியகம் முழுக்க முழுக்க மகாபாரத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம். ஜிதேந்திர சிங் இந்தியாவின் முதல் உப்பு நிற விளக்கு ரோஷினி CSIR Prima 81 டிராக்டர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நித்யானந்த் ராய் மேகாலயாவில் டவ்கி டு தமபில்லை இணைக்கும் தரை துறைமுகத்தை திறந்து வச்சிருக்காங்க. அமித்ஷா ஸ்ரீநகர்ல பலிதான் சம்பத்தை திறந்து வச்சிருக்காங்க. பீஷ் கோயல் லீட்ஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சர்பானந்த சோனோவால் ஒடிசால ஆயுஷ் திஷா மையத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. கிஷான் ரெட்டி சித்திப்பேட்டையில கௌரவமல்லி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க.